வியாசர் அந்த இறைச்சியை 100 துண்டுகளாக வெட்டி அவற்றை 100 மடியில் வைத்தார். அந்த மடியில் அவர் சிறப்பான மூலிகைகள் மற்றும் நெய் நிரப்பினார். பின்பு வியாசர் சில சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்து அந்த 100 மடிகளை பாதுகாக்க உத்தரவிட்டார். இது இப்போது நாம் அறிவியல் பூர்வமாக கருதும் டெஸ்ட் டியூப் பேபி நுட்பத்துக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறதல்லவா? காலப்போக்கில் அந்த மடிகள் ஒவ்வொன்றாக திறந்து கௌரவர்கள் பிறக்கத் தொடங்கினர். முதல் குழந்தையாக துரியோதனன் பிறந்தான். ஆனால் அவன் பிறந்த தருணத்தில் அசாதாரணமான சகுனங்கள் தோன்றின. நாய்கள் அலறின, பூமி நடுங்கியது, கருமையான மேகங்கள் ஹஸ்தினாபுரத்தை மூடின. சில முனிவர்கள் துரியோதனன் பிறப்பே ஒரு மோசமான சகுனம் என்று சொல்லியும் திருதராட்சிரனும் கந்தாரியும் அவரை பிரித்து அனுப்ப மறுத்துவிட்டார்கள். விரைவில் 100 கௌரவர்கள் மற்றும் துச்சலா பிறந்தார்கள். இப்போது நாம் சிந்திக்க வேண்டும், இது வெறும் புராணக் கதைதான் என்பதை விட இதில் அறிவியல் உள்ளதா? காந்தாரி இயற்கையாக குழந்தைகளை பெற்றெடுக்கவில்லை. அதற்கு பதிலாக தாயின் உடலுக்கு வெளியே வளர்க்கப்பட்ட சிசுக்கள் அவர்கள். இது IVF மற்றும் ஆர்டிபிஷியல் வார்ம்த் தொழில்நுட்பத்தோடு ஒத்துப்போகிறதா? இன்றைய விஞ்ஞானிகள் தாயின் கருப்பைக்கு வெளியே குழந்தைகளை வளர்க்கும் ஆராய்ச்சியில் இருக்கிறார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோன்று கௌரவர்களின் பிறப்பு நடைபெற்றதா? இந்த கேள்விகள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. பழமையான இந்தியர்கள் மிக அதிக அறிவியலை கொண்டிருந்தார்களா? வியாசர் ஒரு பாரம்பரிய மரபணு பொறியியல் நிபுணரா? அல்லது இது முற்றிலும் தெய்வீகமான ஒன்றா? உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிரவும். இந்த மாதிரியான புராண ரகசியங்களை ஆராய்வது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த காணொளியில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம்.